அஜித்தின் தாயார் மோகினி மணி வயோதிகம் காரணமாக நேற்று சென்னையில் உயிரிழந்தாங்க. அவருக்கு வயது 89. மோகினியின் உயிரிழப்பு அஜித் குடும்பத்தினரை மட்டுமின்றி அவரது ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. துபாயில் இருந்த ஏகே அம்மாவின் இறப்பு செய்தியை கேட்டு கலங்கியபடி நேற்றிரவு சென்னை வந்து சேர்ந்தாங்க. அவர் வந்ததும் முதலமைச்சர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் நேரில் வந்து ஆறுதல் சொன்னாங்க. அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் கடந்த 2023ஆம் ஆண்டு வயது முதிர்வு மற்றும் பக்கவாத நோய் காரணமாக உயிரிழந்தாங்க. அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தனது தாய் மோகினியை தன் அருகில் வைத்து பார்த்து வந்தாங்க அஜித்குமார். இப்படிப்பட்ட சூழலில் மோகினிக்கும் வயோதிகம் காரணமாக அப்பப்போ உடல் நலம் சரியில்லாமல் போனது. மருத்துவர்களும் அவருக்கு தீவிரமான சிகிச்சையை தொடர்ந்து அளித்து வந்தாங்க. மருத்துவத்தின் உதவியோடு இன்னும் சில காலம் தாய் உயிரோடு இருப்பாங்க என்றுதான் அஜித்தும் அவரது சகோதரர்களும் நினைத்தாங்க. ஆனால் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் எதையும் தாங்கும் சக்தியை மோகினியின் உடல் இழந்துவிட நேற்று அவர் தன் 89வது வயதில் உயிரிழந்தாங்க. அவரது உயிரிழப்பு ஏகே குடும்பத்தினரை உச்சக்கட்ட சுகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சில வருடங்களுக்கு முன்புதான் தந்தையை இழந்திருந்தாங்க அஜித். இப்போது தாயையும் இழந்திருக்கும் அவருக்கு திரைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள் என பலரும் தங்களது ஆதரவை சொல்லிட்டு வராங்க. மோகினி உயிரிழந்த போது அஜித்குமார் சென்னையில் இல்ல துபாயில் தான் இருந்தாங்க. தனது தாய் உயிரிழந்து விட்டாங்க என்ற செய்தியை கேட்டதும் கலங்கிய கண்களோடு சென்னைக்கு அவர் வந்தது அனைவரது மனதையும் கணக்குதான் செய்திருக்கின்றது. மோகினியின் இறுதி சடங்குகள் அனைத்தும் சென்னை பாலவாக்கத்தில் இருக்கும் அஜித்தின் வீட்டில் நடக்கும் என்றும் இது தனிப்பட்ட இறுதிச் சடங்காக நடக்கும் என்றும் குடும்பத்தினர் தெளிவாக சொல்லிட்டாங்க. பிரபலங்கள் மட்டும் மோகினியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வராங்க. அஜித்தின் தந்தை இறந்தபோது விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி ஆறுதல் தெரிவித்தாங்க. இப்போது முதலமைச்சர் ஆகிவிட்டதனால அவர் நேரில் வருவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. தன் நண்பருக்கு ஒரு சோகம் என்றால் தானும் அங்கு இருப்பேன் என்பது போல நள்ளிரவு வாய்க்கில் விஜய் மாலையும் கையுமாக த்ரிஷாவுடன் ஒன்றாக வந்து அஞ்சலி செலுத்தி ஆறுதலும் சொன்னாங்க. அஜித்தை விஜய் கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லியதை த்ரிஷா சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாங்க. மேலும் த்ரிஷாவும் தன் ஆறுதலை ஏகேவுக்கு தெரிவித்தாங்க. இதற்கு முன்னதாக முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் அருமை நண்பர் அஜித்குமார் அவர்களின் தாய் மோகினி அம்மையார் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் அரணாக இருந்து அரவணைத்த தாயாரை இழந்து வாடும் நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு குறிப்பிட்டிருந்தாங்க.